வில்லனா மாறிடுவோன்னு. அப்புறம் உள்ள போனா அப்புறம் நம்ம இல்லாம அப்புறம் தர்ஷிகா உங்களுக்குலாம் அன்னைக்கு அந்த மேட்டர் தெரியுமா? தர்ஷிகா உள்ள வந்து பேசின வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அடைய என்னமோ ஒன்று பண்ணி வெள்ளம் பண்ணி வந்து ஊட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் அது செஞ்சு கொண்டாட்டம்க்கு வந்திருந்த போது கூட அந்த பொண்ணு பயங்கர கேரோட பாத்துக்குச்சு. அதை நான் சொன்னேன், இதெல்லாமா தெரிய போகுது, நீயும் நானும் கத்துறோம் பாரு ஒரு ப்ரோமோ, அது மட்டும்தான் வெளில பெருசா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு இந்நேரம் 10 பேர் கழுவி ஊத்திருப்பான். இங்க பாரு இவன் அப்படின்னு. நீங்க அதை என்ஜாய் பண்றது தான் எனக்கு பெஸ்ட்ன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். தேங்க்ஸ் சார். குரு ஏதோ பேச வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல சார், லவா லட்டுலாம் ஊட்டிட்டாங்கன்னு சொன்னீங்களே, இதுக்கப்புறம் நீங்க சார் என்ன பத்தி எதுவும் பேசிருக்கூடாதுன்றக்கா ஊட்டிட்டாங்களா இல்ல பாசமா ஊட்டிட்டாங்களான்னு டவுட் சார் கேட்டேன். அது ஒரு பக்கத்துக்கு அப்புறம் பாசம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார். ஒரு பக்கத்துக்கு அப்புறம். ஆனா அந்த பொண்ணு நீங்க ரவா லட்டு செஞ்சது தானே, அது அந்த பொண்ணு வந்த அன்னைக்கே ஒண்ணு செஞ்சுச்சுப்பா, சீஸ் பால். ஐயோ என்னமோ ஒண்ணு, அது என்னன்னா சீஸ் பால் சம்திங், சீஸ் பால்ஸ் மேட் ஆஃப் ஏதோ ஒரு என்னமோ ஒண்ணுத்துல செஞ்சுச்சுப்பா. அத வந்து சோஃபாக்கே கீழே முட்டு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருந்தது. யாரை கேட்டாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் ஒளிச்சு வச்சுட்டானுங்க சாப்பிடன்ற பேர்ல. ஓகே ஓகே சார். அப்ப இன்னொரு கூட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நாங்கெல்லாம் சரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இந்த பட்டிமன்றம் மாதிரி டெய்லி போட்டு சாவடிக்கிறாங்க சார். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதுதான் மெயினா உங்களுக்கு கேட்க வந்தேன். இதுக்கு வந்து முத்துக்குமரன் ஏதாவது ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு மட்டும் கேட்டு சொல்றீங்களா அப்படிங்கிறது கேட்க வந்தேன் சார். அதாவது எப்படின்னா சார், நாங்களும் தப்பு பண்ணிடுவோம். இப்பதான் இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசி முத்துக்குமரன் என்ன பண்ணுவாரு சார் மூச்சு பிடிக்க இல்ல குரு, ரெக்கார்டிங்ல இருக்கு, கேட்டுக்கோங்க. குரு ஒன் செகண்ட் நான் சொல்றேன். இதுல வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுறதே வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். முதல் அவங்களுக்கு டைம் இருக்காது, ஓகேவா? இத பண்றது ட்விட்டர்ல வந்து இத நான் தான் ட்விட்டருக்கே கிங்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பாக்குற ஒரு 4-5 பேர் தான். அவங்கள நம்ம கரெக்டா வந்து கன்ஃபரன்ட் பண்ணி, இல்ல கீழே உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கு அதுக்கான ஐடியா வந்து கிளியரா இருக்கும். இவன் சொல்றது உண்மையா, ஒரு ஆக்ஷன் பத்தி பேசுறான், ஒரு லா பத்தி பேசுறான், பிசிஆர் ஆக்டர் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான், அது எதுக்கு பாயும் ஏன் பாயும் தெரியல. கடைசியில அவன் ஃப்ரெண்டே வந்து he is telling that இதெல்லாம் ஒரு கேஸே இல்ல அப்படிங்கிறது. ஸோ அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும், ஓகேவா? இதுல வந்து இதுக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. மோரார்லெஸ் இது எப்படி வந்து இருக்குன்னா, கண்டஸ்டன்ஸை வச்சு இவங்க மைலேஜ் தேடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். இந்த கண்டஸ்டன்ட் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்து ஏன் விட்டுருங்க பேசி முடிஞ்சிச்சு, நீ ஏன் போட்டு சாவடிக்கிறீங்க ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாங்க முடிஞ்சு. வேலை இருக்கும்ல, வேற வேலை. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா அந்த மேஜரான ஒரு 8 கண்டஸ்டன்ட் ஹெவி பிசினஸ்ல இருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஹெவி பிசினஸ்னா ஒரு நாளைக்கு காது குத்துல இருந்து காலேஜ் கல்ச்சர்ல இருந்து கடை திறப்புல இருந்து ஏகப்பட்ட பிசினஸ் சும்மா அடி பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் உட்கார்ந்து அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறதே தப்பு. அது வேணா மிஸ்டர் ரவீந்திரன் பண்ணலாம். என்னைய பக்கத்துல இருக்கிற பானிபூரி கடைக்கு கூட ஓப்பனிங் கூப்பிட மாட்டேங்கிறான். டே வரேன்டா ஐ எம் அவைலபிள் டான்ற கேட்க மாட்டேங்கிறான். நீங்க வந்து இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே அவங்க அந்த 8 கண்டஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய நான் டாப் 8 தான் சொல்ல, ஒரு 8 ஹைலி அதுக்கப்புறம் இருக்கிறவங்க கூட ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிச்ச இடத்துக்கு வந்து தே ஆர் பீன் ஹைலி புக். ஏன்னா அவங்க இந்த ஃபேமோட லைட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் மைலேஜ். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே 30 நாளுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறவங்க இப்ப இந்த டிடிகே தமிழ் மாதிரி சீசன் 6ஓட வின்னர் மேல இன்னும் வெறித்தனமா இருக்கக்கூடிய இந்த லெவல் ஆஃப் கிரவுட் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில அடுத்த நமக்கு பிடித்த இல்ல வேற ஒரு நிகழ்வை நோக்கி நகரும் பொழுது இவ்வளவு ஈர்ப்பெல்லாம் இருக்காது, குறைஞ்சிடும். ஸோ ஒரு 30-40 நாளுக்கு தான் அவங்களுக்கே இருக்கு இதை எப்படி காசாக்குறதுன்னு. இந்த நேரத்துல இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்கலாமா? ஓகே சார், அப்ப நான் பேசுற நேரத்துல காத்தா போயிருன்றீங்க, வேஸ்டா போயிடும் சார். நீங்க சொல்றது வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஃபேம் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் தான் அவங்களோட எக்ஸ்பைரி அதிகபட்சம். நோ 30 டேஸ் தான். 30 டேஸ். ஆனா பேட்மேன் சார் மட்டும் சீசன் அப்படியே இருப்பாரு. அதுதான் சொல்றேன், என்னைக்குமே கண்டஸ்டன்ட் இல்ல மைலேஜ். உள்ள போய் ஒரு வாரம் கழிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு
ஃபேட்மேனே உனக்கு ரிவ்யூ தான் கரெக்ட், நீ அங்கேயே போயிடு, இது வேணாண்டா, இந்த வீடு வேணாண்டா தம்பி. அப்படி வளர்ந்த புள்ளைய திருப்பி உள்ள போய் அதை பண்ணு இதை பண்ணு. நானும் இவனுங்களை சிக்கன் சமைச்சு கொண்டரலான்னு தான் பார்த்தேன், எதுவும் நடக்கல, தப்பிச்சுட்டானுங்க. அதே மாதிரி சார் சில பேத்துக்கு சர்க்காஸ்டிக் ட்வீட்டுக்கும் ட்ராலுக்கும் வந்து வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, ஓகேவா? அதெல்லாம் கொண்டு வந்து அபியூஸ் அப்படின்னு இருக்காங்க. மீம்ஸ் கிரியேட் பண்றது, சர்க்காஸ்டிக்கா இது பண்றதெல்லாம் வந்து அபியூஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலா சார் கொஞ்சம் விட்டா சார் அபியூஸுக்கு கூகுள் இருக்க மீனிங்க மாத்திடுவாங்க சார், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா இது எப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள மார்க்கிங்க்கு நடந்த அதே கான்செப்ட் தான் வெளியில நடக்குது. அபியூசிவ் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஏன் ரைஸ் ஆகுதுன்னா, மேக்சிமம் ஒரு டிஃபென்சிவான கவுண்டர் கொடுக்க முடியாதவன் முதல்ல அஃபென்சிவான வேர்டா அபியூஸ்ன்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் அந்த பர்சன் மேல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் ஒரு அபியூசர் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகுன்றது அவங்க பிளானா இருக்கும். அவருக்கு ஒரு டிஃபென்சிவான கவுண்டர் கொடுக்க தெரியாது சர்க்காஸ்டிக்கான மெசேஜ்க்கு. அது சர்க்காசம்னே தெரியலன்னா அப்ப கவுண்டர் கொடுக்க முடியாதவங்க உடனே அதை அபியூசிவ்னு பிராண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸா அப்படிதான் தோணும். ஓகே ஓகே சார். தீன தயாளன் ஏதோ ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. ஹலோ சார். சார் சொல்லுங்க. ஹாப்பி டு see you here சார். ஹாப்பி டு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே சார். உள்ளேயும் போய் ஒரு கலக்கிட்டீங்க, வெளியவும் ஒரு கலக்கிட்டீங்க. ஆனா உள்ளேயும் போய் கலங்கிட்டீங்க, வெளியே வந்தும் கலங்கிட்டீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ ஆக்குபைடா இருந்துட்டேன் சார், அது வரைக்கும் சந்தோஷம். சரி, எனக்கு என்னன்னா இல்ல ரவீந்திர சார், இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவரு தீனதயாளன் வந்து முத்துக்குமரன் ஃபேன், 100% முத்துக்குமரன் ஃபேன். நம்ம சேனல்ல வந்து நிறைய பேசுவாரு. ஆனா முத்துக்குமரன் ஃபேன்ஸாலே நிறைய அடி தெரியும் சார். தீனதயாளன் சார் நல்லா தெரியும் சார். சார் அவரோட தொண்டையை பாத்தீங்களா? இல்ல சார், நான் இங்க வந்து ஒன்னே ஒன்று தான் சார் சொல்றேன். நீங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து சொன்னீங்கல்ல, என்ன பானிபூரி கடை கூட கூப்பிடலன்னு. நீங்க வந்து எங்க சேனலுக்கு ஒரு நாள் வந்து கன்ஃபார்ம் ஃபேன்ஸ் மீட் கொடுக்கணும், டிசி சார் லாகுக்கு. நான் இங்க ரெக்வெஸ்டா வைக்கிறேன் சார். டெஃபினட்டா வரேன். நான் சும்மா ஐ மீன் ஆன் த நேம் சேக் ஆஃப் ஒருத்தங்க நீங்க எனக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப ஆச்சரியமாவும், ஒவ்வொரு சீசனும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஷோக்குள்ள போய் இவனுங்க எல்லாருக்குமே பல தடவை சொன்னது, நீங்களா யாரா, உங்களுக்காக ஒவ்வொருத்தவங்களும் வெளியில அவர் கணக்குல உட்கார்ந்து பேசி, நான் எல்லாம் ரிவ்யூவர் தானே பிரதர், ரிவ்யூ பண்ணுவேன், பேசுவேன், முடிப்பேன், முடிச்சோட போயிடுவேன். எனக்கு ஒரு பேமெண்ட் வருது, நான் என் பேமெண்ட்டுக்கு லாஃபுல்லாவும் என்னுடைய இந்த ரிவ்யூன்ற அதுக்கு என்ன அவ்வளவுதான். ஆனா உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஃபேமிலி லேடி, ஒரு ஒர்க்கிங் லேடி, ஒரு ஒர்க்கிங் பர்சன், பட்ஜெட்ல லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் சுமந்துகிட்டு இருக்கிற நீங்க இந்த ஒரு ஷோக்கு இவ்வளவு உட்கார்ந்து யோசிச்சு அடிச்சு பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாவும், இந்த இது யாருக்கெல்லாம் ஃபேனா இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாவும் இருக்கும். எப்படியோ சம்பாரிச்சிடறானுங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல தான் நான் பாக்குறேன் நானு. ஆனா அத வந்து எப்படி எனக்கு இன்னொரு பக்கம்னா, என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால சொல்றேன். சுரேஷ் சாருக்கு இருக்கு, சுரேஷ் சார் சபை நாகரிகமோ இல்ல அவர் வயதின் உட்பட்டோ இல்ல அவருக்கும் எனக்கு இருக்கிற நிறைய கம்பேரிட்டிவ்னஸ்ல ஒன்று சொல்றேன். அவரு நிறைய மனசுல பட்டதை சொல்ல மாட்டார், நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து அதுக்கு நேர்மையே இல்லாத நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதை பார்க்கும் போது உனக்காகலாம் ஒருத்தன் நைட்டெல்லாம் கூவுறான் பாரு, அவனை உதைக்கணும்டா அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. அது வந்து நிஜத்துல வந்து அதுக்கு நிஜமா இருக்கிறவங்கள பார்த்துட்டு அந்த பக்கம் போகும்போது அது நிறைய தோணுது எனக்கு. ஒருத்தன் உசுரை கொடுத்து உனக்காக அவர் கணக்குல யார்கிட்ட இப்ப நீங்க பேசும்போது பேசினது, அதனால நான் அந்த பானிபூரி மேட்ரியே சொன்னது என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க, யாரோ ஒரு ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்டயோ அபியூசிவ் இதெல்லாம் வாங்கணுமா? நம்ம குடும்பத்துக்காக சண்டை போட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தனுக்காக பேச போயோ இருக்க போயெல்லாம் வாங்கணுமா? இப்படி எல்லாரும் இவ்வளவு நேரம் அவர் கணக்குல உட்கார்ந்து தூங்காம பேசிக்கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அந்த 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 உண்மையான லவ்வுக்கு திருப்பி ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான லவ் பெருசா நீங்க எதிர்பார்க்கிறது கான ஸ்பேஸும் பெருசா இல்லைன்னு தெரிஞ்சுமே பண்றது, மிஞ்சி போனா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஃபேன் ஸ்பேஸ்ல பேசலாமே தவிர பெருசா வேற எதுவும் இல்லை. ஆனா இதுக்காக ஒரு 100 நாள் நீங்க வேலை பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் ஆச்சரியத்திலேயே பெரிய ஆச்சரியம். ஒரு அது ஜஸ்ட் லைக் தட்லாம் நடக்காது. ஒரு டிவியில பாக்குறோம், முடிக்கிறோம், கிளம்புறோம், அவ்வளவுதான். கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு மேட்ச், ஒரு ஸ்போர்ட்ஸை பாக்குறோம், முடிக்கிறோம், கிளம்புறோம். இது அப்படி இல்ல. முடிச்சிட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் மூச்சு பிடிச்சு பேசுறீங்க பாருங்க, அது அது நீங்களாம் ரொம்ப கிரேட். அது வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க அதை நிறுத்திக்கணும். என்னன்னா இதுல எதுவும் இந்த டிஸ்க்ளைமர் தான், நீங்கள் பார்த்தவை அனைத்தும் கற்பனையே, இதில் முக்காவாசி உண்மை இல்ல அப்படின்றது வந்து இந்த ஷோக்குள்ள போயிட்டு வந்தேன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே சார் இன்னொன்னு நான் சொல்லணும், நீங்க செகண்ட் ஆஃப் பின்னி எடுத்துட்டீங்க சார். உங்க டான்ஸா இருக்கட்டும், உங்க நவரசங்களையும் காமிச்சிட்டீங்க சார். சார் என்னையே தக்காளி ரசம் மாதிரி புடிச்சிட்டானுங்க சார். யோ வெளியில யோ நான் விளையாட வரலையா, நீ டான்ஸ் ஆனா வெளில போயிடலாம். ஓ அப்படியா, நான் டான்ஸ் ஆடுறேன், நான் டான்ஸ் ஆனா வெளில போயிடலாம். சார் சாரி சார், ஒரு இன்டரப்ட். இப்போ பியோட்டர் ஸ்பேஸுக்கு வந்து என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க வந்து போன சீசன்ல வந்து அவங்க கூட பிரைவேட்டா சாட் பண்ணிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸா போட்டு பேசியிருப்பாங்கல்ல, அந்த பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே விட்டு அதை வச்சு இப்போ வந்து லா போடுவோம் அது போடுவோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ மேலே ஒரு இது ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் ப்ரைவேட் கான்வர்சேஷனை வெளியே விட்டு அதை வச்சு மிரட்டுறதே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. அதை வந்து யார் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன சொல்றேன்னா மேம், இது சரி காமிச்சு என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது சரி, என்ன இந்தியன் லால என்ன ஆக்ட்ல என்ன செக்ஷன்ல என்ன பண்ண போறாங்களாம். ஐயோ இவங்க இது இருக்கிறதே பெரிய காமெடி. என்னன்னா நான் உன்னை அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு கட்சி வரைக்கும் சொல்றான் பாருங்க, அவனால கடைசி மாட்டான். அவனால அதிகபட்சமா செய்ய முடிஞ்சது இப்ப பண்ணாம பாருங்க, இதுதான். அவனால வேற எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்வான் பாருங்க, அவன் எதையும் சொல்லாம அவன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவனே செஞ்சுப்பான். இதெல்லாம் வந்து கடந்து கூட இல்ல, கலாய்ச்சிட்டு போயிடணும், இல்ல கண்டுக்காம போயிடணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க இப்ப எப்படி சொல்றது, ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு நண்பன் இருக்கிற பீரியட் ஒரு நண்பன் நினைச்சோ இல்ல ஒரு ஒரு நல்ல மரியாதையின் நட்பு ரீதியில ஒரு இடத்துல பேசின கான்வர்சேஷனை ஒரு டைம்ல பகையாளி ஆயிட்டாங்கன்னு ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்றானா, வாழ்க்கையில் அவனை விட கேவலமானவன் யாரையே கிடையாது. ஏன்னா ஒருத்தனோட சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குங்க. யாரும் என்னமோ சூழ்ச்சி பண்ணி பேசி வந்து மாத்தி இங்க யார் சொத்தையும் யாரும் எடுக்கலாம் முடியாது. இத புரிஞ்சுக்காம இத வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ண, நீ அதை பண்ண இதை பண்ண. நான் தான் சொல்றேனே, இங்க என்னைய நெகட்டிவா விமர்சிச்சவங்களும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகராறு என்ன, ஒரு கருத்தில் முரண்பாடு, அவ்வளவுதான். அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ற அறிவு நமக்கு இல்லைன்னா அப்புறம் நமக்கு மெச்சூரிட்டி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அது அப்படியே ஒதுக்கிடணும், அவ்வளவுதான். மேட்ச் முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னங்க அவங்க கூட சண்டை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஏறி போற அளவுக்கு ஈகோவும் கிடையாது, இறங்கி வர்ற அளவுக்கு இதுவும் கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் காமனான பாயிண்ட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்குமே அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர். அது டச் ஆனா மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுமே தவிர, மற்றபடி நீங்க ஒருவேளை அவங்க அந்த பழைய மேட்டர்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணா நல்லது, ஃப்ரேம் போட்டு வீட்லயே கூட 2 வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல சார், அதுல வந்து பர்சனலா வந்து அது வந்து ட்விட்டரோட ஆப்பே கிடையாது, அது வேற ஏதோ ஒரு ஆப். அந்த ஆப்ல அவங்களோட பர்சனல் போட்டோஸ் இருக்கு, டிபி, அதையும் எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்றது, இது நம்ம எப்படி சொல்றது, அது கிரிமினல் ஆஃபென்ஸ். இந்த ரீசன்காக தான் நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த சே அண்ட் குரூப்பை வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணதே. இதை அவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இப்போ அவர் வர மாட்டாரு, அவர் கீழே இருக்க 4 ஐடி இந்த வேலையை பார்க்கும். இததான் சே நான் வந்து திரும்ப சொன்னேன், இந்த வேலையை நீங்க பார்க்காதீங்க, அதை எனேபிள் பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த ரிலீஸ் பண்ற ஐடிலாம் பாத்தீங்கன்னா அந்த அவரோட ஸ்பீக்கர்ல போய் உட்கார்ந்துருக்கும். இல்லைங்க, இப்ப நீங்களே சொல்றீங்களா, இதை வந்து உங்களால நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி சொல்றீங்க, இது அவரு தான், அவருக்கு கீழே இருக்கிற யாரோ ஒரு 3-4 பேர் இதை எக்ஸ்போஸ் பண்ணி பண்றாங்கன்னு. இவ்வளவு கிளாரிட்டியில இருக்கிற உங்களுக்கு இத வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமா, இதை ரவீந்தர் சந்திரசேகர் ஐ மீன் ஃபேட்மேன் பாக்குறாரு, பார்த்துட்டாருன்னா எனக்கு உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் மாறாது. நான் என்ன சொல்றேன்னா, அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல, இதை எப்படி தடுப்பீங்கன்றதை விட
இதை எப்படி தவிர்ப்பீங்கன்றதை யோசிச்சிருங்க, அவ்வளவுதான். இதை தடுக்கணும்னா அந்த ஆளுக்கு அவங்களுக்கா அறிவு வரணுங்க. இது யார் போடுறான்னா அவனுக்கா அறிவு வரணும். அது கரெக்ட் சார். பட் ஆனா வந்து இதை நம்ம என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பாங்கன்றது இருக்கக்கூடாதுல்ல. இவங்களும் அதை திரும்ப 4 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும்ல சார். அவங்க நீங்க வந்து வாய்ஸ் அவுட் இல்ல, நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்கல்ல, நான் அதை அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. வாய்ஸ் அவுட்டை நீங்க பண்றதுனால ஏதாவது டிஃபரன்ஸ் ஆகும்னா ஆகாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். காரணம் என்னன்னா, உங்க வாய்ஸ் அவுட் தான் அவங்க எதிர்பார்க்குற ரியாக்ஷனே. நான் ஒன்று பண்ணாங்க கதறாங்க பாத்தியா அப்படின்றது தான் அந்த கண்டென்ட்டே. நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அங்கே எவனுமே கண்டுக்கலன்னா அது எப்படிங்க கண்டென்ட் ஆகும்? இப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் அவுட் எதுக்கு பண்ணணும்னா, இப்போ உங்களை வந்து இஃப் தே ஆர் ட்ரைங் டு யூனோ ஹியூமிலேட்டிங் டு த கோர்னா ஓகே எல்லாருமே ஒன்று சேரலாம், லெட் அஸ் கோ நெக்ஸ்ட் லெவல் ஆக்ஷன். இல்லை நீங்கள் என்கிட்ட கேளுங்க, ரவி சார் இங்கே பாருங்க இது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு சொல்லுங்க, ஐ டாக் டு கமிஷனர், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனால் இது 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 வந்து எப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு நான் மறுபடியும் திருப்பி ரீஇன்சிஸ்ட் பண்ணி ஒன்று சொல்றது தான், பப்ளிக் ஃபோரம்ல ஒரு பர்டிகுலர் ஷோக்காக கருத்து பேச வரும்பொழுது எல்லா விதமான லெவல் ஆஃப் பீப்புளை நீங்க சந்திக்க நேரிடும். எல்லார்கிட்டையும் ஒரே டெக்காரத்தை எதிர்பார்க்க முடியாது. பீப்புள் கோ பிலோ பெல்ட், பீப்புள் வில் ஹாவ் பிட் அக்ரெசிவ். இது எல்லாரையும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இதுல யாரை பிக் பண்ணி உங்க கம்யூனிகேஷனை வைஸா வச்சுக்கணும், யார் கூட டிராவல் பண்ணுன்ற அந்த சாய்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. மற்றபடி ரொம்ப இதை ஃபோர்ஸி பண்ணாதீங்க. இதை ஃபோர்ஸி பண்ண உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். மேம் பாடி ஷேமிங்கை விட பெரிய டெய்லி அபியூஸ் நீங்க பாத்திர முடியுமா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் பாடி ஷேமிங். இல்ல சார், இது வந்து என்னன்னா அவங்க பண்றதுக்குலாம் நாங்க பயந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு அது இல்ல, அதத்தான் சொல்றேன், அது இல்லன்னு காட்டிடுங்கன்றேன். அது இல்லன்னு காட்டுறீங்க கிடையாது. கோமாளித்தனம் பண்ணாதீங்கடான்னு வந்து சொல்லணும்ல, அதுக்காக பண்ணதுதான் அது. மேம் அதை நீங்க ஆக்சுவலா ஒண்ணு பண்ணீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா தெரியல. நீங்க ஆக்சுவலா எல்லாருமா சேர்ந்து அதை செஞ்ச சேக்குவார செய்யின்னு செஞ்சீங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு ஸ்பெக்டேட்டரா நான் சொல்றேன், நான் பார்த்த எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சிக்குனாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சுத்தி வச்சு அடிச்சிங்க, அது அவ்வளவுதான். ரொம்ப நாள் வெயிட்டிங் சார், ரொம்ப நாள் வெயிட்டிங். பொத்து பார்த்தோம், வெயிட் வருவ நீங்க ஒரு நாள் மாட்டுவ அப்படின்னு. அத்தோட விட்டுறணும். நான் என்ன சொல்றேன்னா, அத்தோட விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு பண்ணுவாங்களே, ரிட்டாலியேட் பண்ணுவாங்களே, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது அப்படியே விட்டுறணும். ஏன்னா அவ்வளவுதான் மைலேஜ். அதுக்கப்புறம் மதிப்பு கிடையாது. இல்ல சார், ஏன்னா இன்னைக்கு நாங்க ரொம்ப நாளா எல்லாரும் அடக்கி வச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தர்ப்பத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் இருந்தது, இன்னும் கூட நிறைய இருக்கு, லிஸ்ட் பெருசா போகும் போல இன்னைக்கு ஃபுல் டே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. சரி போது இதோட அப்படின்னு. சார் அவரு நல்லா கிளீனா போய் சொல்லுவாரு சார். அவர் சொன்ன வார்த்தை 5 நிமிஷம் கழிச்சு இல்ல அப்படின்னு ஒண்ணு மாத்தி போய் சொல்லுவாரு. அதுல திறம்பட செய்வாரு. பார்த்துட்டு தாங்க இருந்தேன். இல்லங்க, அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்ல வேலை இது ஹெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அவரை அது இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இந்த இதை எல்லாமே நீங்க மேல ஒண்ணு போடுறீங்க அதை பாக்குறேன், அப்புறம் கீழே வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன், அப்புறம் யார் என்னென்ன பாயிண்ட்ல பேசுறீங்கன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் அவரே ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் அவரே அது இல்லைன்றாரு, அப்புறம் அவரே அது ஆமான்றாரு, அவரே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 15 தடவை மாத்திட்டாரு. நான் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, ஆனா அவரு என்ன ட்ரை அதான் சார், அவரு வந்து வடிவேலு ஒரு படத்தை சொல்ற மாதிரி கண்ணதாசனா பாரதிதாசனா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் அவரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ஆக்சுவலா. எனக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்பொழுது அடாடாடா ஸ்கெட்சு, நான் ஸ்கெட்சு இவருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது பாட்டு போயிட்டே இருக்கு. நீங்க திரும்ப லெஃப்ட் திரும்ப அதுலயும் அந்த ஹோஸ்ட் கோஹோஸ்ட் நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, முக்கியமான நேரத்துல மியூட் போட்டு இருங்க சேக்குவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க. அதுலயும் அவர் டிசி விளாக் இருக்காரு பாருங்க, அவர் வேற லெவலுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சுரேஷ் சார் இல்ல ரவி சார் எதுவும் சொல்ல வர, நான் எங்க சார் ஏதாவது சொல்ல வந்தேன், இல்லையா சார், நான் வெறும் வேடிக்கை தான் சார் பார்க்க வந்தேன். நீங்க எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த மனுஷனை இன்னைக்கு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சுத்தி நின்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவரும் எனக்கு எது ரொம்ப பயங்கரமான காமெடியா இருந்துச்சுன்னா, நீங்க இப்படி சொல்லலையா அந்த ரோமல்னு ஒருத்தர், அவர் வந்து சார் நீங்க சொன்னீங்க அந்த இதுல நானும் இருந்தேன், ஓ நான் சொன்னேன், நான் ஏன் சொன்னேன்னா சார்
இப்பதானே சார் சொல்ல நீங்க, அதுக்கப்புறம் என்ன சார் நான் ஏன் சொன்னா மாறுறீங்க? எனக்கு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா டே 1 ஆக்டிவிட்டி என்ன நடந்துச்சுன்னு வரைக்கும் சொல்றீங்க போல் இருக்கு. எல்லாரும் என்ன கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னு. நல்ல வேலை எங்க இருந்தோ ஒரு புயல் மாதிரி அனிதான்னு ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து கோவத்துல பேச எல்லாரும் கத்த சக்க 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 போக தான் இந்த ஸ்பேஸ் எண்டுக்கு வந்துச்சு. அதனாலதான் போய் கடுப்பாய் நானே முதல் தடவை ஸ்பேஸை எப்படி இல்ல ஆக்சுவலா ஹோஸ்ட் கனெக்ஷன் இஷ்யூ இருந்தது. சாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சார். சார் ரீகனெக்ட் பண்ணுங்க டிசி சார்ட்ட சொன்னாரு. அவர் அது பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்க வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அனிதாவுக்கும் இன்னைக்கு வந்து 4-5 பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன் கேட்கறதுக்கு. பட் அனிதா மிஸ் ஆயிட்டாங்க. சொன்னாரு என்கிட்ட போன் பண்ணி, என்ன சார் க்ளோஸ் பண்ணிட்டீங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது, இல்ல இதா இது வெளியே போயிருச்சு என்னை தூக்கி போட்டுச்சுன்னாரு. ஆனா இது ஒண்ணே ஒண்ணு அபியக்கா, இப்போ எல்லாத்துலயும் என்ன சொல்றது, நாங்க இந்த ஸ்பேஸே வந்து போட்டது இந்த இந்த இவங்க வந்து இது பண்றாங்கன்னு தான். நம்ம சவுண்டு பஞ்சு எதுவுமே போடாம நான் கரெக்டா அந்த நேரத்துல வந்து அவர் சொரியுறேன்னு சொன்னப்போ கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நான் அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு இப்போ நாங்க வந்து யாரையுமே அத வந்து சொன்னது ஒரு மாதிரி பேச மாட்டேன் நான். எனக்கு ஆக்சுவலா நான் பேசலாமா நினைச்சேன். ஆனா இது பேசினா பெருசாக்குவாங்க, நான் பேசினா ரொம்ப பெருசாமே தான் விட்டுட்டேன். என்னன்னா இது அந்த சொருகிடுவேன், இந்த டிஎம்கே சொன்னா நான் கேட்பேன், இதெல்லாம் வந்து தேவையில்லாத தவிர்க்கப்பட வேண்டிய கான்வர்சேஷன். பிக் பாஸ்ன்ற கண்டென்ட்டோட ஒப்பிட்டு இதை பேசும்போது இதெல்லாம் இதை வந்து தேவையில்லாம இது வேற ரீரூட்டிங் போகும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்ல இருந்து இதுக்காக 4 பேர் புதுசா உள்ள வருவாங்க இந்த கண்டென்ட்டுக்காக. இதெல்லாம் அனாவசிய பாயிண்ட். ஆக்சுவலா எனக்கும் வந்து அதுல உடன்பாடு இல்லை. அந்த சொருகிடுவேன்னு சொல்றா சரி, இது நம்ம பேசுனோம்னா நல்லா இருக்காது, அது நம்ம பேசுனோம்னா நம்ம அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய மேட்டர் என்னன்னா, அவர் எதையும் நம்ம சொல்றது கேட்டுட்டுலாம் பதில் சொல்ல, அவர் ஒரு பதில் ப்ரிப்பேர் பண்ணாரு. நீங்க யாரும் கேப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க என்னைய ஏங்க விட்டாதாங்க பதில் சொல்ல முடியும். அவங்க தான் கேட்கவே இல்லையே உங்கள்கிட்ட பதிலன்ற மாதிரி இருந்துச்சு நீங்க பேசுறதெல்லாம். அது மேஜிக் அக்கா தான் வந்து ரெக்கார்ட் எல்லாம் போட்டு நல்லா ஜெனி எல்லாம் ஜெனி, ஆமா பிரிச்சுட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஜெனி வேற சிஸ்டர், மாதிரி ஜெனி ஜெனி ரவி சிஸ்டர்லாம் சார் நல்லா ஒரு பேசினாங்க. நிமிஷம் ஒரு நல்லா நிமிஷம் ஒரு ரவி சார் நிமிஷம் ஒரே ஒரு விஷயம். ரவி சார், ஆக்சுவலாக நான் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் ட்விட்டர் சரியாக நான் வரல. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நோட்டீஸ் பண்ணிடணும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணேன். இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. என்னென்னா, நீங்கள் பிக் பாஸில் அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து நிறையா பேர் என்ன ஆட தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஆக்சுவலாக வந்து நானே வந்து உங்கள்கிட்ட ஒரு கமெண்டில் ஒன்று பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து அந்த மாதிரி நான் உங்களை சொல்லலை. ஏன்னா உங்கள் கண்ணு கலங்கினப்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு. நம்ம எதுவும் இந்த மாதிரி பேசியிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த ஒரு விஷயம் தான். ஐயோ சோ ஸ்வீட் ஆஃப் யூ பிரதர். ஆக்சுவலா நான் வந்து சொன்னதோடைய அர்த்தம் அது கிடையாது பிரதர். நான் வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் மனசுல நினைச்சு சொன்னேன். அவரும் நான் வீட்டை விட்டு வெளில வரும்போது சாரி சொல்லிட்டாரு. நான் சொன்ன ஒரு ஆள் மக்கள் நீங்க இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு எப்பவுமே மக்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த கண்டஸ்டன்ட்டை விட அதிகமா ஒரு ஷோ ரிவ்யூ பண்ணா எனக்கு காசு வருதுன்னா அது மக்களால தான். அதனால எனக்கு மக்களோட எல்லா விமர்சனமும் எனக்கு பிடிச்சது தான். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா என் மீது அக்கறைன்றது தான் எனக்கான படிப்பறிவு. எனக்கு 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 ஒரு அறிவு இருக்கு. என் மீது அக்கறையோட அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு. அது அபியூசிவா இருந்தா இல்ல அதை டெக்காரம் இல்லைன்னா தான் நான் ஒதுக்கி வச்சிருவேனே தவிர மற்றது. நான் அன்னைக்கு அந்த இந்த ரூம்ல என் கண்ணீர் விட்டது என்னன்னா, என் மனைவிக்கு விஷ்ணு கால் பண்ணியிருந்த அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவர் உள்ள போயிட்டு விளையாட தெரியல தோத்துட்டு வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப குத்திருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து என்னைய அதை கொஞ்சம் நேர்பட ஒரு பொது இடங்கள்ல பேசினதும் அதான் எனக்கு மக்கள்ல கிண்டல் பண்றவங்களையோ இல்ல மத்தவங்க தெரியாங்களோ எனக்கு அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன காமிக்குதோ அதெல்லாம் வச்சுதான் நீங்க எல்லாருமே பேசுறீங்க. அதனால எனக்கு ஒரு அந்த புரிதல் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எனக்கு அது தெரியல. எனக்கு அதெல்லாம் வந்து உள்ள ஆனா பிரதர் நீங்க அங்கதான் நீங்களும் ஏமாட்டீங்க எனக்காக வருத்தப்பட்டீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. ஐ மீன் சோ ஸ்வீட் ஆஃப் யூ, லவ் யூ சோ மச். பட் ஆனா அதுலயும் ஒரு அரசியல் பண்ணிட்டானுங்க பிரதர். அவனுங்க உள்ள கூப்பிட்டு நான் எமோஷனலா அழுதுட்டு இருக்கேன். அத்தனையும் சொல்லிட்டு நீங்க அதை எடிட்ல விட்டுட்டாங்க. நீங்க தான் மைண்ட் கேம்ஸ் நல்லா விளையாடுவீங்களே, நீங்க ஆடி அந்த 5வது 4வது இடத்துக்கு
அவனை என்ன விளையாடுன்னு குத்தி விட்டுட்டு அடுத்த நாள் சௌந்தர்யா அழ வச்ச உடனே கூப்பிட்டு உள்ளே யோ நீ தானே சொன்ன, நீ சொன்ன நம்பி தானே ஏதோ இங்க உட்காந்து பிளான் எல்லாம் போட்டேன். அடுத்த நாள் ஏன் வந்து உடைக்க ட்ரை பண்றீங்கன்ற மாதிரி கூப்பிட்டு கேட்கற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் யூ ஃபெல் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ இப்போ சார், தேங்க்யூ என்ன சார். சார் என்ன அதாவது காமெடி நான் ஒரு நிமிஷம் தானே இப்போ இல்ல சார் ப்ரோ, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் இது ஒண்ணு சொல்லிடுறேன் ப்ரோ, நான் முடிச்சிருவேன் நான். அதுக்குதான் என்ன விஷயம்னா, இவர் அந்த இப்போ போன ஸ்பேஸ்ல வந்தார்ல டிஎம்கே ஐடிவிங்னு சொல்லிட்டு, நான் அதை ரெப்ரசென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவராலேயே அவர் குரூப்பை வந்து அந்த ஒரு க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு உக்காந்துக்கிட்டு நான் வந்து முத்துக்குமரன் ஆர்மியை ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவராலேயே வந்து என் குரூப்ல நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லிட்டேன், யாரும் நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, சில பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அபியூஸ் பண்ணாதான் செய்யறாங்க அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. அப்படி இருந்துட்டு எதுக்கு போய் எல்லா ஸ்பேஸ்லயும் போய் உட்காந்துட்டு நான் வந்து முத்துக்குமரன் இப்போ எப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா தனுஷ், இப்போ அவர் அந்த இல்ல ப்ரோ இதே மாதிரி தான் ப்ரோ பண்ணாங்க. இருங்க நான் சொல்றேன் அஜித் விஷயத்தை வந்து எடுத்துட்டு போனாங்க. இரியா நிமிஷம் நான் சொல்றேன் இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்றோம், அவர் ஒத்துக்கிட்டாருல ஒரு சிலர் அபியூஸ் பண்ணதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருல. நம்ம இப்போ அவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்றதே, இப்ப நாம வந்து அவங்கள அபியூஸ் பண்றோமா, எல்லா இடத்துலயும் அவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அந்த யார் அபியூஸ் பண்ணாங்களோ அவங்கள நம்ம அபியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ. சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு சாட் பார்த்தோம். அதுல வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து கேர்ள்ஸ் மாஸ்க் பண்ணி போடுறது, இது பண்றது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுல இவரும் அந்த குரூப்போட ஒரு பார்ட் தான், ஓகேவா? அங்க அவர் கண்ட்ரோல் பண்ணல. இங்க வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு வந்து வார்த்தைகளை தடுத்து பேசணும், அப்படி பேசணும், இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு கண்டினியூஸா தமிழ்ல பேசுவாரு. நம்மளுக்கு இந்த சைடு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் சாட்டு அந்த குரூப்ல இருக்கவங்களே ஒருத்தவங்க அனுப்பிச்சிருவாங்க, பிடிக்காம அவங்க ஃபேண்டம்குள்ளே யாரோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா அப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு. கடைசியில பார்த்தா ஸ்பேஸ்ல அவனுங்க எல்லாம் ஸ்பீக்கர்ஸா இருப்பானுங்க. அந்த சாட் எல்லாம் 2-3 எடுத்து நான் வெளியே விட்டேன் சார். லிட்டரலா அந்த அக்கா கிட்ட போய் நம்ம பிரைவேட் போட்டோஸ் கேட்போமாடா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இது எப்படி முத்துக்குமரன் ஆர்மினே தெரியல. அவரும் அந்த குரூப்ல ஒரு பாட்டு, அவரோட ட்வீட்ஸ் எடுத்து இவர் ஷேர் பண்றது, இது பண்ற அதெல்லாம் நாங்க வந்து ஹர்ட்டே ஆகல ஆக்சுவலி ஃபீல் பண்ண சொன்னா. இது எப்படியாவது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படா மாட்டுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இல்ல இருந்தோம். சார், இதுல சீசன் 6லயே எனக்கு தெரியும் சார். சீசன் 6ல இதே பேட்டர்ன் தான் சார் அவர் ஃபாலோ பண்ணாரு. இதே மாதிரி ஆளுங்க வச்சு இப்படிதான் சார் அபியூஸ் பண்ணாரு. கேர்ள்ஸையுமே அபியூஸ் பண்ணாரு. யாரெல்லாம் விக்ரமனை நாங்க ட்வீட் பண்ணமோ, எனக்கு பர்சனலாவே அவர் வந்து நல்லாவே தெரியும். இதுதான் பண்ணாரு. ஆனா சீசன் முடிஞ்சோடனே அவர் போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து பெருசா தெரிஞ்சுக்கல. மேபி அந்த டைம் விக்ரமன் தோத்துறதுனால போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த தடவை முத்து ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஓவர் டூவா பண்ணி இந்த மாதிரி எல்லாரையும் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நான் கேஸ் போடுவேன், இப்படி பேசினா இது சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து பேசுறாரு. இன்னைக்கு காலைல அவரே வந்து சொல்ல, திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா சார்? அது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அப்ப அதை போய் பாருங்க சார். நீங்க அரசியல் இருக்கீங்கன்னா அதை போய் பாருங்க, அதுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. எங்களை வந்து எதுக்கு பிராண்ட் பண்ணிட்டு இங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போடுவான்னு மிரட்டிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ எனக்கு ஒரே நிமிஷம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்போ எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்கு, அரசியல் சேனல். அதுல நான் பேசிட்டேன். அதே மாதிரி எனக்கு அரசியல் ஒரு இது இருக்கு, அதுலயே நான் பேசிட்டேன். இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு அவரை விட எனக்கு பேச தெரியும். ஆனா இதையும் கொண்டு வந்துட்டு பிக் பாஸை கலந்து இவங்க பண்ற அரசியல் தான் சத்தியமா புரியவே இல்லை எனக்கு. அப்போ அபி அக்கா வந்து இப்ப நாளைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும், சாம்புரை வந்து பேசணும், அவதான் நீங்க நல்லவரா என்ன இல்ல எது பேசினாலும் சங்கின்னு தான் சொல்லுவாரு. பேசணும் சங்கி சார். இந்த சங்கி பிரச்சனை இப்போ இல்ல சார். சீசன் 6ல நான் வந்து ஏதோ ஒரு ட்வீட் வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு ஏதோ ரிப்ளை பண்ணி போட்டிருந்தேன் சார். அப்போ விக்ரமனை நான் எதிர்த்து ட்வீட் பண்ணன்றதுக்காக அந்த ட்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா பக்கமும் டேக் பண்ணி நீ ஒரு சங்கி, நீ ஒரு சங்கி. என்ன சங்கியா? சங்கி இல்ல, சொங்கி இல்லையா? நானே வந்து அந்த நாட்டிலே இல்ல, நான் இந்தியாலே இல்ல, நான் அந்த நாட்டு சிட்டிசன் கூட கிடையாது, எனக்கும் கட்சிக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு ஹவு டு ஐ டெல் யூ மேன் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் போயிட்டேன், சலிச்சு போயிட்டேன். திருப்பி இதே சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சங்கி அக்கா அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கி அக்கா பேர் நல்லா இருக்கு. அது ரத்தம் கொதிக்குங்க சங்கின்னு சொன்னால எங்களுக்கு.
அந்த மாதிரி ஆட்கள் நம்ம. ஆனா நம்மள சொல்லும் போதுதான் நம்மளுக்கு கடுப்பா வரும். சார் ஐயோ இதுல நான் இன்னொரு தம்பியா. காமெடி, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்டரோட ஃபேண்டம தேவையில்லாம உள்ள நடந்த ஒரு மொக்க கண்டென்ட் எடுத்து வச்சு தூண்டி விட்டானுங்க. தூண்டி விட்டுட்டு அவனுங்க வந்து வேணும்னே வந்து ஸ்பேஸ் போட்டு வம்பிழுத்தாங்க. நாங்க அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தோம். அங்க வந்து நாங்க இது இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம். நீங்க ஏன் எங்க மேல ப்ளேம் பண்றீங்க? நீங்க எங்களை அபியூஸ் பண்றீங்க, ப்ரூஃப் இருக்கா அது இருக்கான்னு கேட்டாரு. கடைசியில பார்த்தா அந்த குரூப்ல இருந்து வாட்ஸ்அப் வருது. ஏய் இவன்ட்ட நீ சொல்லிட்டியா, இவனை நீ அடிச்சிடலாமா, கன்ஃபார்மா, அவன்கிட்ட இன்னும் நல்லா போட்டு தெளிவா அடிக்க சொல்லு அப்படின்னு 2-3 பேர் ஐடியா டேக் பண்ணி இவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ உள்ள இருந்து இந்த வேலை வேற பாக்குறானுங்க.